மாண்புமிகு உறுப்பினர் செல்லசுவாமி அவர்கள். சபாநாயகரே, இங்க இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்களையும் உங்க பிள்ளை மாதிரி இங்க இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நீங்க எங்களுக்கு தகப்பன் மாதிரி, எங்களுக்கு இந்த சபைக்கு நீங்க தான் தலைவர். நீங்க பல அரசியல் அனுபவங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு இன்று வரை பல அரசியல் அனுபவங்களை கற்று தெளிந்தவர்கள். எதையும் விவரமாக நேர்மையாக துல்லியமாக பேசக்கூடியவர்கள் நீங்கள். அதை நீங்கள் பத்திரிகை பேட்டிகளிலும் சரி பொதுக்கூட்டங்களிலும் சரி நான் பல தடவை அதை பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். எங்கள் அத்தனை பேரை உங்கள் பிள்ளைகளாக எண்ணி சட்டமன்ற விதி மரபுப்படி அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஆளுங்கட்சிக்காரர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் என்னை போல இண்டிவிஜுவல் பார்ட்டி அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு தலைவர், துணைத் தலைவர், முதல்வர் அத்தனை பேரையும் அமைச்சர்கள் அத்தனை பேரையும் வாழ்க வாழ்க 5 ஆண்டு காலம் தொடர்க என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் செல்லசாமி அவர்கள். அவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, பாசத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, சபாநாயகராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ரவிசங்கர் அவர்களுக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் அனுபவமும் அனைவரையும் அரவணைத்து நடத்தும் ஜனநாயக பண்பும் சட்டமன்ற மாண்பையும் காக்கும் உயரிய பொறுப்பை நீங்கள் இங்கே எடுத்திருக்கிறீர்கள். மக்களின் உரிமைகளையும் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் ஜனநாயக முறைப்படி தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவையிலே இன்றைக்கு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல், கட்சி வேறுபாடு இல்லாமல், எந்த வேறுபாடும் இல்லாமல் தாங்கள் இங்கே ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டிருப்பீர்கள். நிச்சயமாக தமிழகத்திலே ஒரு மதசார்பற்ற ஆட்சி, மக்களுடைய அனைத்து உரிமைகளும் காக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய செயல்பாடு என்பது நிச்சயமாக அமையும் என்று நான் பாராட்டுகிறேன். அந்த முறையிலே நம்முடைய அனைவரையும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் வழிநடத்தி நல்ல ஒரு சட்டமன்றமாக அவை தலைவராக இந்த சட்டமன்றம் அமைய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.